சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களை மகா பெரிவாவில் எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம். நம்ம பெரிவா நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிறப்பில் தெய்வம் நின்று பேசும் அப்படிங்கிறது இப்போ உடனுக்குடன் பேசுது. கண்டிப்பாக நேர்களே, நம்ம மாத்திரம் எல்லா பேரும் விளக்கேற்றுறோம். கண்டிப்பாக. ஆனால் அது ஏன் ஏற்றுறோங்கிறது அர்த்தம் தெரிஞ்சு ஏற்றினோம்னா அவ்வளோ ஒரு பலன். கண்டிப்பாக. ஒரு பெண்மணி மகாபெரிவாட்ட எனக்கு ரொம்ப மன சஞ்சலமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ ஒரு மனிதனுக்கு திருப்தி அப்படிங்கிறது யாரும் இருந்ததா இன்னும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு அது வேணும், இவாளுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு தன்னோட குடும்பத்தை பற்றியே கேட்பாளே ஒழிஞ்சு ஒரு நிமிஷம் அடுத்தவாளுக்காண்டி ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பலன் எக்கச்சக்கம். கண்டிப்பாக. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறான், பெரியவா எனக்கு கொஞ்சம் மன சாந்தி வேணும், எதுவாக வேணும் அப்படிங்கிறப்போ உனக்கு விளக்கேற்றுற பழக்கம் இருக்கா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறேன். இருக்குது பெரியவா, அர்த்தம் தெரிஞ்சு ஏற்று. ஒரு நிமிஷம் உன் குடும்பத்தை நினைக்கிறத விட்டுட்டு இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு நினச்சி நீ ஒரு நிமிஷம் யோசி அப்படிங்கிற. இப்போ ஒரு அந்த காலத்துலலாம் பானையில் சாதம் மீதம் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை தனக்கு வச்சுப்பா, இல்லை யாருக்கா கொடுத்துடணும், கீழே கொட்டக்கூடாது. கண்டிப்பாக. ஒரு ஜீவன் சாப்பிடணும், அது நல்ல பதார்த்தமாக இருந்தால் அப்படிங்கிற பெரிய. இப்போ ஏன் இந்த விளக்கோட இது என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த விளக்கு மேலே, காமாட்சி விளக்கு மேலே இருக்குது பாருங்களேன், அது கேது. அடியில் அந்த நெல் இது வரும், இந்த கூர்மை இருக்குது பாருங்கள், அது ராகு அப்படிங்கிற. அந்த திரி இருக்குது பாருங்களேன், அது புதன். இப்படி அதை சுற்றி 9 நவக்கிரகங்களும் அதில் இருக்குது. அந்த கங்கு அந்த தீபம் எரியிற இது சூரியன், அந்த கங்கு அங்காரகன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்படி ஒன்றும் அது நவகிரகத்தை குறிக்குது. ஆகையால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது பெரியவா கொடுத்துருக்கிறது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டிட்டு செஞ்சாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த எண்ணெய் தழும்ப சொட்டை அப்படியே அந்த கமகமன் இருக்கிறப்ப, அந்த தெய்வீக மனம் இருக்கிறப்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கேற்றி பாருங்களேன், மகாபெரிவா சொன்ன மாதிரி. கண்டிப்பாக. நமஸ்காரம்.